வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் டாக்டர் பாலகிருஷ்ணன். ஜோதிடம் என்னும் அதிசயம் அப்படின்னு தான் எப்பவுமே நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சந்திரனை பற்றி பார்க்கலாம். மனநிலைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சந்திரன். உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்துக்கோங்க. லா அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுதான் லக்னம். அதான் 1வது வீடு 2வது வீடு அப்படியே வலது பக்கம் எண்ணிட்டு வாங்க. நான் இருக்கிறது பொருந்து தான், ஒரு 75% வர பொருந்துங்க. சில விஷயங்கள் ஆய்வுக்கு உட்பட்டது, சரிங்களா? அப்போ உங்கள் 1வது வீட்டில் சந்திரன் இருந்தது அப்படின்னா உங்களை பற்றிய சிந்தனை, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணணும்னு குழப்பமான மனநிலையே இருப்பீங்க. 2வது வீட்டில் சந்திரன் இருந்ததுன்னு வைங்க, குடும்பத்தை பற்றி கவலை இருந்துகிட்ருக்கும். நம்ம ஃபேமிலி, நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருமே, அதை காப்பாற்ற முடியுமா, நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கவலை இருந்துகிட்டே. 3வது பாவகத்தில் கட்டத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னா நம்முடைய முயற்சிகளில் ஒரு குழப்பமான இதை செய்யலாமா வேண்டாமான் இருக்கும். 4வது வீட்டில் இருந்தது அப்படின்னா வீடு வாங்கலாமா வேண்டாமா, வாடகைக்கு இருக்கலாமா, லீஸுக்கு போகலாமா, அம்மாவுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், கார் வாங்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்கும். 5ல் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். 6ல் சந்திரன் இருந்ததுன்னா கோர்ட்டு, கேஸு, வேலையை பற்றிய சிந்தனை, வேலை எப்போ பறிபோகுமோ, வேலையில் பிரச்சனை இருந்துகிட்ருக்கும், அதை பற்றி கவலை இருந்துகிட்ருக்கும். கோர்ட்டு கேஸு ஜெயிக்குமா ஜெயிக்காதா. 7ல் பார்த்தோன்னா ஒய்ஃபை பற்றிய கவலை, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருந்தால் பார்ட்னர்ஷிப் பற்றின கவலை இருக்கும். 8ல் இருந்தது அப்படின்னா ஒய்ஃப் மூலம் நமக்கு ஏதாவது வருமானம் வருமா. ஏன்னா 7க்கு 2வது வீடு, ஏதாவது வருமானம் வருமா வராதா, காரில் போனால் ஆக்சிடென்ட் ஆயிருமா, 2 வீலர் போனால் ஆக்சிடென்ட் ஆயிருமா, இந்த மாதிரி குழப்பமாக இருக்கும். 9ல் பார்த்தா அப்பாவை பற்றின குழப்பங்கள் இருக்கும். 10 தொழில் நடக்குமா நடக்காதா, செய்யலாமா வேண்டாமா, அந்த மாதிரி கன்ஃபியூஸ். 11ல் இருந்தால் தொழில் பண்ண லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, செய்யலாமா வேண்டாமா, குழப்பம். 12 பார்த்தீங்கன்னா ஃபாரின் போலாங்கிற ஆசை இருக்கும், போனால் சர்வை பண்ண முடியுமா, ஃபேமிலி யார் சமாளிக்கிறது, வர யார் பார்த்துக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வலி இருக்கும், இந்த வலியோடு நம்ம போய் வேற எங்கேயா போக முடியுமா, வர முடியுமா. ஈவன் சந்திரன் தாம்பத்தியத்தில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் குழப்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இதெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் செக் பண்ணி பாருங்கள்.